ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மார்கழி மாதம் போயிட்டுருக்கு. காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு நாமந்தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதம் ஃபுல்லாக நாமந்தான் வைப்போம். இந்த நாமக்குச்சியில் சங்கு சக்கரம் போட்டிருக்கு பாருங்கள். சின்ன வயசில் நான் என் கசின்ஸ் எல்லாம் எங்கள் தாத்தா வீட்டுக்கு கோயம்புத்தூருக்கு போகும்போது இந்த மார்கழி மாதத்துக்கு எங்கள் தாத்தா எல்லாத்தையும் லைனில் நிற்க வச்சு நாம வச்சு விடுவார். அதே மாதிரி வாசலில் சாணத்தில் பிள்ளையார் வச்சு வைக்க சொல்லுவார். நாங்கள் எல்லாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒன்று வைப்போம். அது பொங்கல் அப்போ எடுத்து அடுப்பில் எரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அந்த சாணத்தில் பூசணி பூ வச்சா வீட்டில் கன்னி பொண்ணுங்க இருக்காங்கன்ட்டு மற்றவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லுவார். இப்போ மார்கழி மாதம் வரப்போ நாமம் வச்சுட்டு திருப்பாவை படிக்கும்போது எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வருது. என்ன தான் நம்ம வளர்ந்து ரொம்ப பெருசானா கூட அந்த சின்ன வயசில் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் இதெல்லாம் என்ன ரீசன்னே தெரியாமல் சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ ரீசன் தெரிஞ்சுக்கிட்டால் கூட அந்த இன்னசென்ஸு, அந்த தாத்தா பாட்டி சொன்ன கதையெல்லாம் இப்போ நம்மளுக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்க நம்ம கூட இல்லைன்னா கூட அவங்க ஒரு இம்பேக்ட் நம்ம மனசில் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அது காலத்துக்கும் நம்ம மனசுலேருந்து போகாது. அது மாதிரி தான் இந்த மார்கழி மாதம் எங்கள் தாத்தா பாட்டி பண்ணதை நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் வாசப்படியில் 2 பக்கம் கோலம் போட்டு விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். சின்னதாக ஒரு கோலம் தான் போடுறேன். எனக்கு கோலம் ஜாஸ்தி போட தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன் நான். இப்போ இதை முடிஞ்சிட்டு ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இங்கே சேலத்தில் கோட்டமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. கிளி கிட்டத்தட்ட 1 மந்த் பக்கம் இந்த கோயிலில் உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வரதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போது 48 டேஸ் கும்பாபிஷேகம் நடந்து முடிய போகுது இன்னும் 2 நாளில். அதனால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு வரேன் நான். ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. மாவிளக்கு கூட எடுத்துகிட்டு இன்றைக்கி நாங்கள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருக்குது. கொஞ்சம் க்ராசரி வாங்கணும். அதனால் அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த மால் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சேலத்தில். அதுக்கு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்காக இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகலாம் வச்சுருந்தாங்க. இந்த முட்டை கடை, மிட்டாய் கடை தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. என்னமோ முட்டை மிட்டாய் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் நான் வாங்கலான்னு நினச்சிட்டு போனேன். அப்புறம் அப்படியே இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன் நான். இன்னொரு தடவை போனால் வாங்கணும். அப்படியே அட்ஹோம் போனோம். ஆனால் நான் வீடியோ எடுக்கலை. அட்ஹோமில் ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஏதாச்சும் நல்லதாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கொஞ்சம் ஆஃபர்ஸ் நல்லா தான் போட்டிருந்தாங்க. 50-60% எல்லாம் ஆஃபர் போட்டிருக்கும். ரொம்ப மினிமலாக ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இதுதான் நான் அட்ஹோமில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். எல்லாமே ஆஃபரில் இருக்கிறது தான் வாங்கினேன். அதில் 2 குஷன் கவர், அதுக்கப்புறம் ஒரு செராமிக் பாட்ஸ் 2 வாங்கியிருந்தேன். இந்த குஷன் கவர் நிறைய பார்த்தேன். அதில் சின்ன சின்ன சைஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு 40x40 சென்டிமீட்டர்ஸ் வேணும். ப்ளெயினாக இருந்துட்டுனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தேன். இது ஆஃபர் போக ஒரு பீஸ் 150. ஜிப்பெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அட்ஹோம் நீல்கமல்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது வாங்கினேன் நான். இதில் எல்லா கலர்ஸுமே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது.
ஃப்ளாரல் டிசைன்ஸும் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு ப்ளெயின் வேணும்னு இது வாங்கிட்டேன். அப்புறம் செராமிக் ஜார்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆன்லைனில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. சஞ்சீவ் கபூரோட பிராண்டு இது 65% ஆஃபில் வந்து இந்த ஜார் வந்து 200 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன்னா இது பெஸ்ட்டு டீலுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சின்னதே வந்து ஆன்லைனில் 300 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது பரவாயில்ல, பிராண்டட் ஐட்டம் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் அட் ஹோமில் வந்து ஒரு 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். இந்த செராமிக் பிளான்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கே நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த தடவை வந்து இந்த பிளான்டர் வந்து நல்ல ஆஃபரில் இருந்தது. பார்த்திங்கன்னா இது வந்து 799 இந்த பிளான்டரு. இப்போ வந்து 299க்கு போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே யோசிக்கவே இல்லை, எடுத்துக்கிட்டேன். இது வந்து எல்லோ கலர்லேயும் இருந்தது, ப்ளூ கலர்லேயும் இருந்தது. எனக்கு வந்து எல்லோ கலர் கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் வாங்கினேன். இவ்வளோ தான் வாங்கினேன். இந்த குஷன் கவர் 2, அப்புறம் இந்த 2 செராமிக் பாட்ஸு. ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்தது, அதனால் வாங்கினேன். அப்போயே வந்து ஆர்வம் தாங்க முடியாமல் ஒரு மணி பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சப்புறம் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது. இந்த கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுருக்க மணி பிளான்ட் வந்து வாட்டரில் தான் வச்சிட்ருக்கேன். அதுவும் நல்லா தான் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு வந்த அந்த செராமிக் உப்பு ஜாடியை வந்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து சால்ட் போட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ் கண்டெய்னரில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து செராமிக்கு மாற்றுறேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து அதாவது பாக்ஸில் போட்டு வச்சிட்ருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெட் ரைஸு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாளி இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக வருது இட்லி தோசையெல்லாம் இதில் பண்ணால். நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சீரக சம்பா, அதுக்கப்புறம் சோளம், வெள்ளை சோளம் வாங்கியிருக்கேன். சிகப்பு சோளம் கிடைக்கல, அதனால் வாங்கலை. அதுக்கப்புறம் ராகி, அதுக்கப்புறம் கம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து பாஸ்மதி அரிசி, ராகி மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தினை, சாமை, குதிரைவாளி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மில்லட்ஸை வந்து நான் பொங்கல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இட்லி தோசை பண்ணுறப்பெல்லாம் வந்து அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இந்த தினை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்றேன் கலரை வச்சு. ஆனால் வந்து இந்த வரகரிசி, சாமை இதெல்லாம் வந்து எனக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அதில் வர இந்த லேபிளில் வந்து கட் பண்ணி அதை அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன் நான். ஏன்னா வந்து ஒரே சாமைன்னா சாமியே எடுத்துகிட்ருக்கேன், இல்லைன்னா வரகுன்னா அதையே எடுத்து நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். இப்படி இருந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நான் இட்லிக்கு போட்டேன்னா ஒன்று வந்து நான் பொங்கல் அது மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் நான். இப்போ வாங்கிட்டு வந்த இதை மில்லட்ஸ் எல்லாம் வச்சு இட்லிக்கு ஊற வச்சிடுறேன். இதோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக வருது இட்லி. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.